பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஒருவேளை ரோஹித் சர்மாவுக்கு பதிலா ஜாஸ்பிரிட் பும்ராவை கேப்டனா நியமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பும்ராவுக்கு பயங்கரமான பிரஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்க இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி இருக்காங்க. இதுல அதிகபட்சமா 4-0 அப்படின்ற கணக்குல ஆஸ்திரேலியாவை இந்தியா வீழ்த்தினா மட்டும்தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு இந்தியாவால நேரடியாக தகுதி பெற முடியும். குறைஞ்சபட்சம் 3-0 அப்படின்ற கணக்குலயாவது இந்தியா வின் பண்ணி ஆகணும். இந்த நிலையில தான் இந்திய அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் போட்டியில பங்கேற்கிறது கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஒருவேளை ரோஹித் சர்மா இந்த தொடரோட முதல் போட்டியில பங்கேற்கல அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியோட கேப்டனா யார் இருக்க போறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பி இருக்கு. இதை பத்தி தான் கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா கேப்டனா இல்ல அப்படின்னா பும்ரா தான் கேப்டனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா கேப்டன் பதவி அப்படிங்கிறது நிச்சயமா ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு பிரஷரா இருக்கும். ஆஸ்திரேலியா டீமுக்கு பேட் கமின்ஸ் கேப்டன் ஆன உடனே அவர் எத்தனை ஓவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல வீசுவாரு அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப பும்ரா கேப்டன் ஆனாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பந்து வீசுவாரு, இல்லனா தொடர்ந்து அவரே பவுலிங் செஞ்சு விக்கெட் எடுக்க முயற்சி செய்வாரா, இல்ல லிமிடெட் ஓவர்ல மட்டும் தான் வீசுவாரா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. நிச்சயமா பும்ராவுக்கு அனுபவம் கை கொடுக்கும். இதனால எப்ப பவுல் செய்யணும், எப்ப ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பும்ரா தனியா இல்ல, இந்திய அணியில பல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் களத்துல இருக்காங்க. இதனால நிச்சயமா பும்ராவுக்கு வழிகாட்டுவாங்க. எவ்வளவுதான் நம்ம கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, சில விஷயங்களை மத்தவங்க கிட்ட கேட்டு செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே எப்பவுமே சரியா இருக்காது. என்னதான் பலரும் பல அறிவுரைகள் கொடுத்தாலும் அதுல எது சிறந்தது அப்படிங்கறத கேப்டன் தான் முடிவு செய்யணும். பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ் எப்பவுமே டஃப்பான சிச்சுவேஷன்ல சிறப்பாடக்கூடிய வீரர்கள். இந்தியா டீம்ல பவுலிங் டீமோட ஹெட்டா எப்பவுமே பும்ரா இருந்துகிட்டு இருக்காரு. T20 ஒன் டே டெஸ்ட்னு 3 ஃபார்மட் கிரிக்கெட்லயுமே பும்ரா இந்திய அணியோட முக்கிய வீரரா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரிக்கி பாண்டிங் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது ரிக்கி பாண்டிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோஹித் சர்மா இல்லனாலும் பரவாயில்ல, பும்ராவுக்கு ஐடியா கொடுக்க விராட் கோலி மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத தான் சுட்டி காட்டி பேசியிருக்காரு.